வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐட்டம் நேம்க்கு தமிழ் பேர் எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறது மட்டும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன வேலை அப்படின்னா, நம்ம எப்பயும் போல ஐட்டம் கிரியேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போயிடுவோம். ரைட்டுங்களா? நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டத்தை நீங்க எப்பயும் போல நார்மலா ஆஸ் யூசுவல் நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வியூ. ஸோ மேல வியூ கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா கீழே வியூ கொடுத்தாலும் சரி. ஸோ வியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்டோட நேம் ஷார்ட் நேம் அடிச்சுட்டு வியூ கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த பேரை கிளிக் பண்ணிட்டு இது ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இதை பண்ண தேவையில்லை. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் நேம் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். சரிங்களா? இதுல மேல எடுத்தோன்னே உங்களோட இங்கிலீஷ் பேரு என்டர் கொடுத்தோன்னா இதோட தமிழ் பேர். இது தமிழ் பேர் அப்படிங்கிறது அதை சூஸ் பண்ணோன்னே கீழே வந்து கூகுள் ஃபாண்ட் இருந்ததுன்னா அது எனேபிள் ஆயிரும். சரிங்களா? அப்படி உங்க சிஸ்டத்துல இல்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. நான் எப்படிங்கிறது உங்களுக்கு உங்க சிஸ்டத்துல கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? இதுல வந்து ஜஸ்ட் கமாம் அப்படின்னு அடிச்சோடனே அது ஆட்டோமேட்டிக்கா தங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ சரிங்களா? ரைட் கொடுத்துட்டு அதோட ரேட் என்ன வேணுங்கிறதுனா தேவையான அப்டேட் பண்ணிட்டு அவ்வளோ தமிழ் நேம் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வேணா இதை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் நேம் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். ஜஸ்ட் சேவ் கொடுத்தா முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.